வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னை நகரின் மையப்பகுதியில் வானுயர்ந்த கண்ணாடி கட்டிடங்கள் நிறைந்த நவீன அலுவலகம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. மென்பொருள் நிறுவனத்தின் உரிமையாளர் மாறன் தனது தலைமை அலுவலக அறையில் அமர்ந்து புதிய நிதி மேலாளரை நியமிக்கும் தீவிர ஆலோசனையில் இருக்கிறார். அலுவலகத்தின் வரவேற்பறையில் நேர்காணலுக்காக தினேஷ் என்ற இளைவன் நவீன உடையில் புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறான். அவனது தோற்றமும் கவர்ச்சியான பேச்சும் அலுவலக ஊழியர்களை எளிதில் ஈர்க்கிறது. மாறனின் அறைக்குள் நுழையும் தினேஷ் தனது போலி அனுபவச் சான்றிதழ்களை மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நீட்டுகிறான். அவனது பேச்சில் உள்ள உண்மைத்தன்மையை ஆராயாமல் மாறன் அவனது கவர்ச்சிகரமான வார்த்தைகளில் முழுமையாக மயங்குகிறார். நிறுவனத்தின் மூத்த கணக்காளர் கதிர், தினேஷின் பின்னணியை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாறனிடம் பணிவுடன் எச்சரிக்கிறார். ஆனால் மாறன் அந்த எச்சரிக்கையை புறந்தள்ளி உடனே தினேஷுக்கு பணி நியமன ஆணையை வழங்குகிறார். தினேஷ் நிறுவனத்தின் நிதி மேலாளராகப் பொறுப்பேற்று தனது புதிய குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்கிறான். நிறுவனத்தின் அனைத்து வங்கிக் கணக்குகள் மற்றும் முக்கிய நிதிக்கோப்புகளின் முழு அணுகலும் அவனது கைக்கு வருகிறது. சில மாதங்கள் கழித்து தினேஷ் ஆடம்பரமான காபி விடுதியில் தனது ரகசிய கூட்டாளிகளைச் சந்தித்து பேசுகிறான். நிறுவனத்தின் பணத்தை யாருக்கும் தெரியாமல் தனது சொந்த முதலீடுகளுக்குத் திருப்பும் சதித்திட்டத்தை அவன் விவரிக்கிறான். நள்ளிரவு நேரத்தில் அலுவலகத்தில் தனியாக இருக்கும் தினேஷ் கணினியில் உள்ள நிதி அறிக்கைகளில் போலியான தரவுகளை உள்ளீடு செய்கிறான். கணக்கு வழக்குகளை மாற்றி அமைத்து பெருந்தொகையை வேறு போலி கணக்குகளுக்கு மாற்றுகிறான். அலுவலகப் பணியாளர்கள் தினேஷின் நடவடிக்கைகளில் சில சந்தேகங்களை உணர்ந்து தங்களுக்குள் ரகசியமாகப் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் உயர் அதிகாரி என்ற பயத்தால் யாரும் மாறனிடம் நேரடியாகச் சென்று சொல்லத் துணியவில்லை. வருடாந்திர தணிக்கைக் குழுவினர் அலுவலகத்திற்குள் நுழைந்து நிறுவனத்தின் அனைத்து நிதி ஆவணங்களையும் ஆய்வு செய்யத் தொடங்குகிறார்கள். தணிக்கையாளர்கள் முக்கிய பணப் பரிவர்த்தனைகளில் பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பெரிய இடைவெளியைக் கண்டுபிடிக்கிறார்கள். அதிர்ச்சியடைந்த தலைமைத் தணிக்கையாளர் மாறனின் அறைக்கு விரைந்து சென்று இந்த மோசடி அறிக்கையை அவரிடம் சமர்ப்பிக்கிறார். கோப்புகளைப் பார்த்த மாறன் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உறைந்து போகிறார். மாறன் உடனடியாக தினேஷின் அறைக்கு விரைந்து செல்கிறார். ஆனால் அங்கு நாற்காலி காலியாக கிடக்கிறது. தினேஷின் தொலைபேசி முற்றிலும் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அவன் நிறுவனத்தின் பணத்தோடு மாயமாகிவிட்டான். நிறுவனத்தின் முக்கிய வாடிக்கையாளர்களும் முதலீட்டாளர்களும் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மாறனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் முதலீட்டுப் பணத்தை உடனடியாகத் திருப்பித் தருமாறு கூச்சலிட்டு மேஜையைத் தட்டுகிறார்கள். வங்கிகளிலிருந்து நிதி மோசடி தொடர்பான சட்டரீதியான கடுமையான நோட்டீஸ்கள் மாறனின் கைக்கு வந்து சேர்கின்றன. கடனை திருப்பிச் செலுத்தத் தவறினால் நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்று கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் விசாரணைக்காக அலுவலகத்திற்குள் வந்து மாறனை தீவிரமாக விசாரிக்கிறார்கள். நேர்மையாக உழைத்து உருவாக்கிய நிறுவனத்தின் நற்பெயர் ஒரே நாளில் சுக்குநூறாக உடைகிறது. நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் கூட வழங்க முடியாமல் அலுவலகத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடங்கிப் போகின்றன. ஊழியர்கள் அனைவரும் வேதனையுடனும் விரக்தியுடனும் அலுவலகத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். மாறன் தனது சொந்த வீட்டின் பால்கனியில் நின்றபடி சென்னையின் இரவு வெளிச்சத்தைப் பார்க்கிறார். குடும்பத்தின் எதிர்காலமும் பரம்பரைச் சொத்துக்களும் வழக்குகளில் சிக்கித் தவிப்பதை நினைத்து மனம் உடைகிறார். நீதிமன்றத்தின் வாசலில் மாறன் தனது வழக்கறிஞருடன் அடுத்தடுத்த வழக்குகளை எதிர்கொள்ள நீண்ட வரிசையில் நிற்கிறார். பல தலைமுறைகளாகச் சேர்த்த நற்பெயர் இந்த ஒரு தவறான முடிவினால் முற்றிலும் அழிந்து போனதை உணர்கிறார். நீதிமன்ற வளாகத்தின் ஒரு ஓரத்தில் கதிர் சோகத்துடன் நிற்க, மாறன் குற்ற உணர்ச்சியோடு அவரை பார்க்கிறார். அனுபவமுள்ள பெரியவர்களின் ஆலோசனையைக் கேட்காமல் போனதன் விளைவை எண்ணி வெட்கித் தலைகுனிகிறார். வெறிச்சோடிய தனது அலுவலகத்தில் தனியாக அமர்ந்திருக்கும் மாறன் கதிர் அன்று சொன்ன எச்சரிக்கை வார்த்தைகளை நினைத்துப் பார்க்கிறார். தகுதியை முழுமையாக ஆராயாமல் தினேஷை நம்பியதே இந்த தீராத பெருந்துன்பத்திற்கு மூலக்காரணம் என்பதை எண்ணி அழுகிறார். நிறுவனத்தின் முதன்மைப் பலகையில் தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் என்ற குரல் ஒளிர்கிறது.
மாறன் கண்ணீருடன் நிற்க, ஒருவரை ஆராயாமல் உயர் பதவியில் அமர்த்துவது தீராத துயரத்தையே தரும் என்ற திருக்குறளின் வாழ்வியல் உண்மை தெளிவாகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.